வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வீடியோவா பார்த்துட்டு வரோம். ஸோ ரீசெண்டா ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி விவரம் தெரியாதவங்க அவங்களோட பணத்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு இழந்துடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோஸும் நம்ம போட்டு வந்துட்டு இருக்கோம். அதே வரிசையில் இன்னைக்கு ஒரு ஃபண்டை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஃபண்ட் எதுக்கு அப்படின்னா, நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக ஒரு ஃபண்டை சூஸ் பண்றீங்க. அந்த ஃபண்டு நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சப்போஸ் மார்க்கெட் கிராஷ் ஆனிச்சு அப்படின்னா என்ன ஆகும், அப்படி கிராஷ் ஆகிறதுனால ஏற்படுற அந்த இழப்புகளை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஸ்மார்ட்டான ரிட்டையர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டீடைல்டா நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ண நினைச்சீங்கன்னா, நாங்கள் ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் பார்ட்னராக இருக்கோம். எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஜீரோதா அக்கௌண்ட்டை ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிட்டு ஜீரோதாவோட எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் எங்கள்கிட்ட இருந்தே வாங்கிக்கலாம். ஜீரோதாவோட வெப்சைட்டில் பாருங்கள், எங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 30 வருஷமாக எஸ்ஐபி செஞ்சு ஒரு 3 கோடி ரூபா வந்து ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் அந்த ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து 35% வச்சு கிராஷ் ஆனிச்சு அப்படின்னா, அந்த ஒரு கிராஷில் உங்களோட 10 வருஷ உழைப்பே வந்து இலக்க வந்து நேரிடலாம். இதை தவிர்க்க தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து உருவாக்கியிருக்காங்க. லைஃப் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் கிடையாது. இது ரிஸ்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம். இது எப்படி நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்ட், டார்கெட் டேட் ஃபண்ட், இது உங்களோட வயசுக்கு ஏற்ப ஈக்விட்டி டெட் அலோகேஷனை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற ஒரு ஃபண்ட். இந்த கான்செப்ட் வந்து உலகத்தில் வந்து ரொம்ப பாப்புலரானது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான வேன்கார்ட் குரூப், அப்புறம் ஃபெர்டிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த நிறுவனங்கள் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்டிங்கை பயன்படுத்தி தான் ஆரம்பிச்சது. இது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்தியாவில் மோஸ்ட்லி நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டமில் உள்ள வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்டில் முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, கிளைட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய வயசு அதிகமாகும் பொழுது போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்காக குறையும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணமாக நம்ம வச்சுக்கலாம். உங்களோட வயது வந்து 25 இருந்துச்சு அப்படின்னா, ஈக்விட்டியில் வந்து 85%, டெப்த்தில் வந்து 15% இருக்கும். இங்கே ரிஸ்க் லெவல் வந்து அக்ரெசிவாக இருக்கும். இப்போ உங்களோட வயசு 25 35 ஆகுது அப்படின்னா, ஈக்விட்டியோடைய அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சி 85 75 மாறிடும். டெப்ட் ஃபண்டு 15 25 மாறிடும். இது வந்து க்ரோத்துக்கு உண்டான அந்த லெவல் வந்து மாறிடும். இது 45 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஈக்விட்டியில் 65%, டெப்டில் 35% வந்து வந்துடும். ஸோ இப்போ ரிஸ்க் லெவல் பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ உங்களோட வயசு வந்து 55 ஆகுது அப்படின்னா, ஈக்விட்டியில் 45% அண்ட் டெப்டில் வந்து 55% வந்து அலோகேஷன் வந்து இருக்கும். இப்போ ரிஸ்க் லெவல் வந்து கன்சர்வேட்டிவாக வந்து மாறிடும். உங்களோட வயது வந்து 60 ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி வந்து 25%, டெப்த் வந்து 75% வந்து மாறிடும். இப்போ நம்மளுடைய ரிஸ்க் லெவல் வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷனாக வந்து மாறிடும். ஸோ இப்படி தான் இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் வந்து நம்மளோட வயசுக்கு தகுந்தாற் போல் மாறிட்டே இருந்து வரும். இதோடைய முக்கியமான நோக்கமே ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கும்பொழுது பெரிய லாஸ் வராமல் பாதுகாக்கிறது தான். இதுவே நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மாதம் 10,000 ரூபாய் வந்து எஸ்ஐபியில் போடுறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து 30 வருஷம் வச்சுக்கலாம். ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் வந்து 12% வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். டெப்ட் ரிட்டர்ன் வந்து 6% கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். சினாரியோ ஒன்று ஞாபகம் வச்சிங்க. நீங்கள் 100% வந்து ஈக்விட்டியில் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஃபைனல் கார்பஸ் வந்து 3,53,00,000 சம்திங் இருக்கும். ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பக்கத்தில் மார்க்கெட் கிராஷ் வந்துச்சு அப்படின்னா, உங்களோட லாஸே கிட்டத்தட்ட 1,23,00,000 வந்து மாறிடும். இதில் ரிஸ்க் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இதே சினாரியோ 2ல் நீங்கள் லைஃப் சைக்கிள் ஃபண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதில் ஃபைனல் கார்பஸ் வந்து 3,08,00,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் கிராஷ் வந்துச்சு அப்படின்னா லாஸ் வெறும் 42 லட்சம் மட்டும்தான் ஆகும். உங்களோட ரிஸ்க் வந்து இங்கே மாட்ரேட்டாக வந்து இருக்கும். இதில் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, பியூர் ஈக்விட்டியில் வெல்த் வந்து அதிகமாக கொடுக்கலாம். ஆனால் ரிட்டையர்மெண்ட் பக்கத்தில் வரும்பொழுது இந்த லைஃப் சைக்கிள் ஸ்ட்ராட்டஜி 65% வந்து லாஸை வந்து ரெடியூஸ். இதே உங்களோட ஏஜ் வந்து 59 இருக்குது. அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் பொழுது மார்க்கெட் வந்து 35% கிராஷ் ஆனிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து 3 கோடி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அக்ரெசிவ் போர்ட்ஃபோலியோ அதாவது 80% ஈக்விட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த மார்க்கெட் கிராஷ் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட பணம் வந்து 2.2
16 லட்சமாக வந்து குறைஞ்சிரும். இதே லைஃப் சைக்கிள் போர்ட்ஃபோலியோவில் 30% தான் ஈக்விட்டி இருக்கும். கிராஷ் ஆன பிறகு உங்களோட பணம் வந்து 2,69,00,000 வந்து இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 53 லட்சம். அதாவது லைஃப் சைக்கிள் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தணும் அப்படின்னா 53 லட்சம் வந்து லாஸை நம்மளால் தவிர்க்க முடியும். நான் முன்ன சொன்னது போல் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மோஸ்ட்லி நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டமுக்கு உள்ளே தான் வந்து கிடைக்குது. இதில் 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. LC75 அக்ரெசிவ், LC50 மாட்ரேட்டு, LC25 கன்சர்வேட்டிவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நம்மளோட வயசு 35க்கு மேலே போகும் பொழுது ஈக்விட்டி வந்து கிராஜுவலாக வந்து அந்த அலோகேஷன்ஸ் வந்து குறையும். பல இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ரிட்டர்ன் காரணமாக வந்து அவங்க ஃபெயில் ஆகிறது இல்லை. அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா ரீசன்சி பயாஸு, பேனிக் செல்லிங்கு, புல் மார்க்கெட் ஓவர் கான்ஃபிடன்ஸு, டீரிஸ்க் செய்யாமல் இருப்பது, இதனால தான் வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து ஃபெயில் ஆகுறாங்க. ஆனால் இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸில் வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். இந்த லைஃப் சைக்கிள் இன்வெஸ்டிங்லேயே வந்து 2 டைப் வந்து இருக்குது. 2 ரிட்டைர்மெண்ட் மாடல்னு ஒன்று. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வேலை செய்யும் காலங்களில் வந்து ஈக்விட்டி வந்து ஸ்லோவாக வந்து அதோட அலோகேஷன் வந்து குறையும். ரிட்டையர்மெண்ட் வந்த பிறகு ஈக்விட்டி லெவல் வந்து சேஞ்ச் ஆகாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ரிஸ்க் குறைஞ்சி அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிள் ஆகிடும். அடுத்து த்ரூ ரிட்டையர்மெண்ட் மாடல். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் மட்டும் இல்லை, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் ஈக்விட்டி இன்னும் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் 85-90 வயசு வரை வாழ்ந்தாலும் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து சேஃபாக இருக்க இதை யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கெல்லாம் சரியானதாக இருக்கும் அப்படின்னா சேலரிடு ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு, அப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு, என்பிஎஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு, மார்க்கெட்டை பற்றி விவரங்கள் தெரியாதவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் சூட் ஆகாது அப்படின்னா ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு, அப்புறம் டாக்டிக்கல் அசட் அலோகேட்டர்ஸ்க்கு, ஹை நெட்வொர்க் இன்வெஸ்டர்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் இது சூட் ஆகாது. ரொம்ப முக்கியமாக எல்லா விஷயத்துலேயும் ப்ளஸ் மைனஸும் இருக்கும். அதே போல் இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்ட்ஸ்லையும் சில ட்ராபேக்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஏர்லி டீரிஸ்கிங் வந்து இருக்குது. புல் மார்க்கெட்டில் லோயர் ரிட்டர்ன்ஸ் வந்து தரும். அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்லோவான growth தான் அது தரும். அதனால் இது ஆல்ஃபா ஜென்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இது ரிஸ்க் ஸ்டெபிலைசிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பீஸ்ஃபுல்லான ரிட்டையர்மெண்ட்டு, ஸ்டேபிள் வெல்த்து, டிசிப்ளின் இன்வெஸ்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபண்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியாக உங்களுக்கு வந்து இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொந்த முடிவு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.